அந்த ஆதி மூலமே அப்படிங்கிற சப்தத்தை பிரம்மா கேட்டாராம். பிரம்மா சொன்னாராம், நான் ஆதி மூலம் இல்லை, எனக்கும் மூலமுதற் காரணவனாக ஒருத்தன் இருக்கிறான், அவனுக்குத்தான் இது சொந்தம்னு அவர் கம்முன்னு இருந்துட்டாராம். அந்த சப்தம் சிவபெருமானிடத்துல போய்தான், நான் ஆதி மூலம் இல்லை, எனக்கு அப்பா சிவபெருமான், அவருக்கும் தந்தையாக ஒருத்தர் இருக்காரு, அதனால நான் கிடையாது ஆதி மூலம்னு விட்டுட்டாராம். அதே சப்தம் இந்திரலோகத்துக்கு போச்சான். அந்த இந்திரன் என்ன சொன்னானா, எனக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லை, அதனால நான் போக மாட்டேன் அப்படின்னு சொன்னாராம். கடைசியாக அந்த சப்தம் வைகுந்தத்திலே இருக்கிற எம்பெருமானை எட்ட, நான் தான் உலகத்திற்கெல்லாம் மூல முதற் காரணமானவன், இந்த வயிற்றில் இந்த நாபி கமலத்திலே இருந்து பிரம்மாவை படைத்தவன் நான் தான், அந்த பிரம்மா தான் அஷ்டவசுக்களையும் துவாதச ருத்ரர்களையும் இப்படின்னு எல்லாரையும் படைச்சது, 30 முக்கோடி தேவர்களை படைத்தது அந்த